இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏதோ பெரிய ஆளுங்க மரியாதை தெரிஞ்சவங்க நினைச்சேன். அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க? என்னாச்சு பார்வதி? என்ன 3 நாள் எங்க தங்க சொன்னது அதுக்காக தானா? என்ன இப்படி அவமானப்படுத்துறீங்க? நாங்க என்னங்க பண்ணணும்? நீங்க இல்ல சார், உங்க வைஃப் லக்ஷ்மி, உங்க தம்பி விவேக் என்ன பத்தி போய் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்களாம். நான் தங்கி இருக்கிற வீட்ல வேலை செய்யற கடைக்கு போய் நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். அந்த குழந்தை என்னோடது தானா இல்லையான்றத விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். ஐயோ, ரொம்ப சாரி பார்வதி. அவங்க என்கொயரி பண்ற விஷயம்லாம் சுத்தமா எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா? அத நான் நம்பணுமா? என்ன மித்ரா இதெல்லாம்? லக்ஷ்மி உன்கிட்ட ஏதாவது சொன்னாலா? இல்ல மனிஷா, என்கிட்ட எதுவும் சொல்லல. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதப்போ, அவ்வளவு சந்தேகம் இருக்கிறப்போ நான் எதுக்காக இங்க இருக்கணும்? நீங்க ஏதோ நல்லவங்கன்னு நம்பி என் பொண்ணை இங்கே விட்டுட்டு போலான்னு நினைச்சேன். நீங்க இப்படிப்பட்ட ஆளுங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். நான் உடனே என் பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறேன். பாப்பா, எங்க பார்வதி? பாப்பா, பாப்பா, பாப்பா. ஹே, ஓவர் ஆக்ஷன் பண்ணாத, கொஞ்சம் இரு. லக்ஷ்மி வந்ததுக்கு அப்புறம் பாக்கி ஆக்ஷனை பண்ணிக்கோ. இருங்க ப்ளீஸ், இருங்க. இந்த தப்பு எங்களுக்கு தெரியாம தான் நடந்திருக்கு. ப்ளீஸ் எங்களை நீங்க மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல எல்லாம் மன்னிக்க முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சு நடந்தாலும் தெரியாம நடந்தாலும் தப்பு தப்பு தான். என்னதான் இருந்தாலும் நீங்க எல்லாரும் ஒண்ணுதானே. என்ன அவமானப்படுத்திட்டீங்க. நான் என் பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடுறேன். பாப்பா, பாப்பா, ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. என்ன மித்ரா, லக்ஷ்மி எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அட்லீஸ்ட் உன்கிட்டயாவது ஏதாவது சொல்லணும்ல. மனிஷா கஷ்டப்பட்டு அவங்கள ஒத்துக்க வச்சா லக்ஷ்மி எல்லாத்தையும் நாசமாக்கிட்டா. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எதுக்காக அவ என்கொயரி பண்ணணும்? உங்க சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. எனக்கு என் பொண்ணை கொடுத்துருங்க. நான் கிளம்பி போறேன். பாப்பா, பாப்பா. எங்க பார்வதி, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இருங்க. லக்ஷ்மி வீட்டுக்கு வரட்டும். மித்ரா, லக்ஷ்மி வீட்டுக்கு வந்தோடனே நீ கண்டிஷனா கேளு. நம்ம பட்ட எல்லா கஷ்டத்தையும் அவ வீணாக்கிட்டா. பார்வதியை அசிங்கப்படுத்திருக்கா. இல்லனா அவங்க லக்கிய நம்ம கிட்டே விட்டுட்டு போயிருப்பாங்க. எல்லாத்தையும் நாசமாக்கிட்டா.